வணக்கம் அன்பு தமிழ் உள்ளங்களுக்கு ஸ்கை கல்வி சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்பது நான் உங்கள் சங்கர். நம்ம சேனலை நீங்கள் லைக் பண்ணலன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அதான் தொடர்ந்து நம்ம வீடியோ உங்களுக்கு வந்துக்கிட்டு இருக்கோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி இந்த வீடியோவில் sum if s, sum product, sum x minus y squared, sum x squared minus y squared, sum x squared plus y squared. இந்த ஃபார்முலாஸ் இது எல்லாத்தையும் நம்ம வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு சம்னா என்ன அப்படின்றது நமக்கு எல்லாருக்குமே பேசிக்காக தெரிஞ்ச ஒரு விஷயம்தான். ஒரு குறிப்பிட்ட நம்பர்ஸை வந்து ஆட் பண்ணி வச்சுக்குவோம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இங்கே சேல் அப்படின்னு போட்டுக்குவோம். இதில் ஓவராலாக சேல்ஸ் எவ்வளோ அப்படின்றத நமக்கு வேணும் அப்படின்னா இங்கே வேணாலும் போட்டுக்கலாம், எங்கே வேணாலும் போட்டுக்கலாம். அதுக்கு நம்ம ஃபார்முலாஸ் சம் ப்ராக்கெட் அப்படின்னு போட்டுட்டு இதை ஃபுல்லாக செலக்ட் பண்ணிக்கிறோம். பண்ணோம் அப்படின்னா ஓவரால் சேல்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 51,45,000 ஓவரால் சேல்ஸ் நடந்திருக்கு. இதோட அடிஷன் தான் இது. மாதிரி நமக்கு இந்த சம் பற்றி நிறையா பார்க்க வேண்டியதில்லைன்னு நினைக்கிறேன். இது பேசிக்கான ஒரு விஷயம் தான், எல்லாத்துக்குமே தெரியும் இல்லையா? ஓகே, அடுத்தது சம் இஃப் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது கிட்டத்தட்ட ஃபில்ட்ரு பண்ணுற மாதிரி தான். சம் இஃப்எஸ் ரெண்டுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா எந்த அளவுக்கு ஃபில்ட்ரு பண்ணி அதோட டோட்டல் எடுக்கிறோம், அவ்வளோதான். சம் பண்ணுறோம், அதில் ஃபில்ட்ரு பண்ணுறோம். இப்போ சம் இஃப்க்கும் எஸ்ஸுக்கும் என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சம் இஃப் அப்படின்னா ஒரே ஒரு கண்டிஷன்ஸ் கொடுக்க முடியும், சம் இஃப் எஸ் அப்படின்னா மல்டிபிள் கண்டிஷன்ஸ் கொடுக்க முடியும், அவ்வளோதான். ரெண்டுக்குமே டிஃப்ரென்ஸ். இது நிறைய இடத்துல பார்த்துருக்கலாம் நீங்கள். கவுண்ட் இஃப் எஸ்ஸு, அது மாதிரி சம் இஃப் எஸ். எஸ்ன்னு வந்தாலே அது வந்து மல்டிபிளை குறிக்கும், அவ்வளோதான். இப்போ சம் இஃப்பில் வந்து என்ன பார்க்குறோம் அப்படின்னா இங்கே ஓவரால் சேல்ஸ் இருக்குது. இப்போ நம்ம இங்கே என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இங்கே மந்த்து, சிட்டி, குவான்டிட்டி, ப்ரைஸ், சேல்ஸ் இதெல்லாம் இருக்கு இல்லையா? சிட்டியில் சென்னையில் மட்டும் எவ்வளோ சேல் ஆகிருக்கு அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம், அவ்வளோ. இது ஓவரால் சேல்ஸு. சென்னையில் மட்டும் எவ்வளோ சேல் பண்ணியிருக்காங்க அப்படின்றத நம்ம இங்கே பார்க்க போகிறோம், அவ்வளோதான். அதேமாரி சம் இஃப் அப்படின்னு கொடுத்துக்கிறோம். ப்ராக்கெட் ரேஞ்ச் கேட்குது இல்லையா? ரேஞ்ச் அப்படின்னா எந்த ரேஞ்சை வந்து நம்ம செலக்ட் பண்ண போகிறோம் அப்படின்றது தான். இப்போ சிட்டியை வந்து நான் ஃபுல்லாக இந்த ரேஞ்சை வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். கிரிட்டேரியா அப்படின்னா இப்போ இந்த எந்த கிரிட்டேரியாவில் நம்ம பார்க்குறோம் அப்படின்றது தான். இப்போது சென்னை இதான் நம்மளோட கிரிட்டேரியா அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா சென்னையில் மட்டும் எவ்வளோ சேல் பண்ணியிருக்கோம் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். ஓவராலாக இதில் நிறைய இடத்துல சென்னைன்னு இருக்கும், அதில் திருச்சி இருக்கும், மதுரை இருக்கும், இந்த மாதிரி வேறு நேம்ஸ் இருக்கும். சென்னையில் மட்டும் எவ்வளோ சேல் ஆகிருக்கு அப்படின்றத பார்க்க போகிறோம். அதான் சம் ரேஞ்சு, அதாவது நீங்கள் ஆட் பண்ண வேண்டிய டோட்டல் இந்த சேல்ஸு இதை கொடுத்துக்கலாம். அதாவது இங்கே என்ன சொல்ல வரோம் அப்படின்னா இந்த ரேஞ்சில் உள்ள எல்லாத்துலேயும் எங்கெங்கெல்லாம் சென்னைன்னு இருக்குது அப்படின்றது தான். ஃபஸ்ட்டு இந்த ரேஞ்சை ஃபுல்லாக செலக்ட் பண்ணிட்டோம், அது வந்து ரேஞ்ச் அப்படின்னு சொல்லலாம். இதில் எங்கெங்கெல்லாம் சென்னை இருக்குது அப்படின்றது தான் இந்த கிரிட்டேரியாவை குறிக்கும், சரியா? அதுக்கப்புறம் சம் ரேஞ்ச் அப்படிங்கிறது இந்த சென்னைன்னு இருக்கிறதுக்கு நேராக என்னென்ன அமௌண்ட் இருக்கோ அது எல்லாத்தையும் ஆட் பண்ணி தான் நமக்கு இங்கே ரிசல்ட் வரப்போகுது. இதான் வந்து சம் இஃப் அப்படின்னு சொல்லலாம், ஓகேவா? இப்போ இதோட நம்ம ரிசல்ட் பார்க்கலாம். சென்னையில் மட்டும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 25,57,500 வந்து சேல் பண்ணியிருக்காங்க, சரியா? ஓகே, இப்போ சம் இஃப் அப்படின்னா என்னன்னு நமக்கு தெரிஞ்சிருச்சு. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இதே தான். சம் இஃப்பில் என்ன பண்ணணுமோ அதேமாரி மல்டிபிள் டைம் பண்ண முடியும் சம் இஃப்ஸில், அவ்வளோதான். ஓகே, இங்கே என்ன பண்ணுறோம் அப்படின்னா இப்போ இங்கே என்ன ரிசல்ட்டை நம்ம வந்து கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னா இங்கே ஃபஸ்ட்டு ஓவரால் சேல்ஸ் சொல்லியிருக்கோம். இங்கே சென்னையில் மட்டும் எவ்வளோ சேல்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றது. இப்போ இங்கே என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா சென்னையில் மட்டும் ஜனவரி மாதம் மட்டும் எவ்வளோ சேல் பண்ணியிருக்காங்க. இங்கே இருக்கிறது ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் 4 மாதம் இருக்கு இல்லையா? அதில் எல்லா மாதத்துலேயுமே சென்னையில் சேல் பண்ணியிருப்பாங்க. சென்னையில்
ஜனவரி மாதம் மட்டும் எவ்வளோ சேல் ஆகிருக்கு அப்படின்னு தனியாக பார்க்கணும். இல்லைனா பிப்ரவரி மாதம் மட்டும் எவ்வளோ அப்படின்றத இன்னும் அது மாதிரி மல்டிபிள் வந்து ஃபில்ட்ரு பண்ணி நம்ம ஆட் பண்ணுறது தான் சம் இஃப் எஸ் அப்படின்லாம். ஓகேவா? இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா சம் இஃப் எஸ் அப்படின்றத கொடுத்துக்கிறோம். ஃபஸ்ட்டு வந்து இங்கே என்ன கேட்டிருக்காங்க, சம் ரேஞ்ச் கேட்டிருக்காங்க. முன்னாடி சம் ரேஞ்சு சம் இஃபில் வந்து கடைசியாக கேட்டாங்க, இங்கே வந்து ஃபஸ்ட்லேயே கேட்குறாங்க. அதனால் என்ன பண்ணணும் அப்படின்னா சம் ரேஞ்ச் இதான், இதை ஃபஸ்ட்டு நம்ம செலக்ட் பண்ணிக்கணும். சரியா? கமா கிரிட்டேரியா ரேஞ்ச் ஃபஸ்ட்டு இங்கே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு இந்த கிரிட்டேரியா ரேஞ்சை வந்து செலக்ட் பண்ணிக்கிறோம். அடுத்தது கிரிட்டேரியா சென்னை. ஓகேவா? இந்த சிட்டியை ஃபுல்லாக செலக்ட் பண்ணிக்கிட்டோம், அதில் சென்னையை ஃபுல்லாக எடுத்துக்கும். இது போன இதிலே பார்த்துருக்கோம் இல்லையா? அடுத்தது கமா மறுபடியும் கிரிட்டேரியா, அதே தான் திரும்ப அடுத்த கிரிட்டேரியா நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா இதை ஃபுல்லாக செலக்ட் பண்ணுறோம். கிரிட்டேரியா ரேஞ்சு 2. இதில் என்ன பண்ணுறோம், கமா கொடுத்துக்கிறோம். கிரிட்டேரியா இதில் என்ன சொல்ல வரோம் அப்படின்னா ஜனவரியை கிளிக் பண்ணோம் அப்படின்னா ஜனவரி மாதத்தில் சென்னையில் மட்டும் எவ்வளோ சேல் ஆகிருக்கு அப்படின்றது நமக்கு வரும். இல்லை பிப்ரவரியை கிளிக் பண்ணோம் அப்படின்னா பிப்ரவரி மாதத்தில் சென்னையில் எவ்வளோ சேல்ஸ் ஆகிருக்கு அப்படின்றத கொடுக்கும். சரி, இப்போ நம்ம ஜனவரி அப்படின்றத நான் கிளிக் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான். இப்போ வந்து பாருங்கள் 11,17,500 ஜனவரி மாதத்தில் சென்னையில் மட்டும் சேல்ஸ் அப்படின்றத இங்கே நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ எனக்கு பிப்ரவரியில் சென்னையில் எவ்வளோ சேல் ஆகிருக்கு அப்படின்றத நம்ம பார்க்கணும். இப்போ நான் இதை வந்து எடிட் பண்ணுறேன். இது வந்து சம் ரேஞ்ச் அப்படின்றதுனால நம்ம இதில் மாற்றல. கிரிட்டேரியா ரேஞ்ச் 1 அப்படின்றது நம்ம சென்னையை சூஸ் பண்ணியிருக்கோம். அதுலேயும் நமக்கு இப்போ மாற்ற போகிறதில்ல, ஏன்னா சென்னையில் இருக்கிற அந்த சேல்ஸ் தான் நமக்கு வேணும். அடுத்தது மந்த், அதாவது இந்த இங்கேயும் க்ரீனில் இருக்குது இங்கேயும் க்ரீனில் இருக்கு இல்லையா? அதனால் அதில் தான் நம்ம கிரிட்டேரியா 2 தான் மந்தில் இருக்குது. ஸோ இங்கே வந்து கிரிட்டேரியா ரேஞ்ச் 2 தான் நம்ம வந்து மாற்றணும். இப்போ F4 அப்படின்னு இருக்குது, F3 கொடுத்தோம் அப்படின்னா இங்கே பிப்ரவரி செலக்ட் ஆகிருக்கு இல்லையா? இப்போ என்ன ஆகும் அப்படின்னா பிப்ரவரியில் சென்னையில் எவ்வளோ சேல் பண்ணியிருக்கோம் அப்படின்றது நமக்கு ரிசல்ட் வரும் இல்லையா? ஓகே, இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா 14,40,000 வந்துருக்கு. நீங்கள் இதில் வேணால் செக் பண்ணி பாருங்கள், பிப்ரவரி மட்டும் எங்கெங்கே இருக்குது, அங்கே சென்னை எங்கெங்கே இருக்குது அப்படின்றது அதை மட்டும் இங்கே பாருங்கள். எக்ஸாம்பிளுக்கு கண்ட்ரோலை ப்ரெஸ் பண்ணிக்கிட்டு இந்த இது ஒரு பிப்ரவரி சென்னை, அடுத்தது இங்கே ஒரு பிப்ரவரி சென்னை இருக்குது, இது அடுத்தது இங்கே ஒரு பிப்ரவரி சென்னை, அவ்வளோதான் நினைக்கிறேன். இங்கே வந்து பார்த்தீங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அந்த அமௌண்ட் வந்துடும். இங்கே ஸ்டேட்டஸ் பாரில் பாருங்கள் 14,40,000 இங்கே வருதா? அதே அமௌண்ட் நமக்கு இங்கே வந்துச்சா? ஓகே, ஏதோ செக் பண்ணியிருக்கோம், கரெக்டாக இருக்குது. இது மாதிரி நீங்கள் எந்த மாதத்துக்கு வேணாலும் எந்த சிட்டிக்கு, சென்னைக்கு மட்டும் இல்லை, திருச்சி மதுரை அப்படின்னு நீங்கள் உங்களுக்கு எந்த டேட்டா தேவைப்படுதோ அந்த டேட்டா மட்டும் ஈஸியாக நம்மளால் சம் இஃப் எஸ் எடுத்து யூஸ் பண்ண முடியும். சம் இஃப் எஸ் வந்து நிறைய நீங்கள் ஃபில்ட்ரு பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணலாம். ஃபில்ட்ரு பண்ணி அதோட டோட்டலை ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும். இல்லைன்னா நீங்கள் என்ன பண்ணணும், நீங்கள் ஃபில்ட்ரு பண்ணீங்க அப்படின்னா கூட இந்த சென்னையில் எப்பப்போலாம் ஆயிருக்கு எவ்வளோ ஆயிருக்குன்னு இங்கே தனியாக தான் வரும். பட் ஆனால் டோட்டல் தெரியாது நமக்கு. ஃபில்டரில் போய் பண்ணுறோம் அப்படின்னா அப்போ கூட நமக்கு டோட்டல் தான் வரும், டோட்டல் வராது. எத்தனை டைம் இருக்குது அப்படின்றது தான் வரும். ஸோ அதனால் இது வந்து சம் இஃப் எஸ் அப்படின்றது ஒரு யூஸ்ஃபுல்லான திங்ஸ் தான். சம் ப்ராடக்ட், ஓகேவா? இது ரொம்ப சிம்பிள். சம் ப்ராடக்ட் அப்படின்னா என்ன அப்படின்னா நமக்கு இந்த சேம் டோட்டல் வரும். இந்த சேம் டோட்டல் நமக்கு எப்படி வந்துச்சு அப்படின்னா நம்ம இதை எல்லாத்தையும் ஆட் பண்ணணும் இல்லை? இதை ஆட் பண்ணி முதல்ல இதையும் குவான்டிட்டியும் ப்ரைஸையும் மல்டிப்ளிகேஷன் பண்ணணும்னா இந்த அமௌண்ட்டு நமக்கு கிடைக்குது. ஸோ இதை எல்லாத்தையும் ஆட் பண்ணணும் அப்படின்னா நமக்கு இந்த சம் கிடச்சிருச்சு. ஸோ இந்த டோட்டல் இந்த காலம் இல்லை, அப்படி இந்த காலம் வராமல் எனக்கு இந்த அமௌண்ட்டு நான் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நீங்கள் சம் ப்ராடக்ட்டை யூஸ் பண்ணலாம். ரொம்ப சிம்பிள். சம் ப்ராடக்ட் அரே 1 அப்படின்னா இதான், இது அரே 1 கமா அரே 2. இது இந்த மாதிரி பெருக்கிட்டு இந்த அமௌண்ட் வருது இல்லையா? இப்போ இந்த அமௌண்ட்டோட டோட்டல் நமக்கு கிடச்சிரும். அப்போ என்ன அப்படின்னா இங்கே என்ன அமௌண்ட் வருதோ அதே சேம் அமௌண்ட்டு நமக்கு வந்துடும். வந்துச்சா? 51,45,000 வந்து வந்துடுச்சு இல்லையா? இதே அமௌண்ட் தான், ரெண்டும் சேம் தான். இந்த காலம் இல்லாமல் நமக்கு இந்த மாதிரி மல்டிப்ளிகேஷன் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் அப்போ வந்து யூஸ் பண்ணிக்கலாம். சரியா? ஓகே.
இப்போ அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா சம் எக்ஸு மைனஸ் ஒய் ஸ்கொயர்டு அப்படின்ற ஒரு ஃபார்முலாஸ் இருக்குது. அதுக்கு முன்னாடி இன்னொரு ஃபார்முலா இதில் நான் விட்டுட்டேன், சம் எஸ்கியூ. ஓகேவா, இதை ஃபஸ்ட்டு சம் எஸ்கியூனா என்ன அப்படின்றத நம்ம ஃபஸ்ட்டு பார்ப்போம், அப்புறம் இதை ரெண்டையும் பார்க்கலாம். இப்போ இங்கே வந்துடலாம். சம் எஸ்கியூ அப்படின்னா ஸ்கொயர்டு, சம் ஸ்கொயர்டு, அவ்வளோதான். இப்போ எக்ஸாம்பிள் இங்கே வந்து பாருங்கள், சம் எஸ்கியூ அப்படின்ற டோட்டல், அதாவது இங்கே நம்பர் ஏ நம்பர் பி அப்படின்றத நான் சொல்லியிருக்கேன். இதோட ரிசல்ட் எப்படி வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இங்கே 6 இங்கே 2 அப்படின்னு இருக்குது. 6 × 6 சரியா, 6 × 6 அப்படின்னா எவ்வளோ வரும்? 36 ரூபா வருது இல்லையா. 36 2 × 2 அப்படின்னா 4 வரும். ஸோ 40 அப்படின்றது அதை ரெண்டையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா 40 வரும். அதோட ஃபார்முலா தான். இப்போ ஏ அப்படின்றது ஏ × ஏன்னா ஏவை 2 தடவை பெருக்கணும், ஏல இருக்கிற நம்பர், ப்ளஸ் பி × பினா பியில் இருக்கிற 2 வாட்டி இருக்கும். அது சும்மா இது என்னுடைய ஓன் ஃபார்முலா நான் கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ இது நான் சொன்ன மாதிரி இந்த ஃபார்முலாஸ் வருதா அப்படின்றத நம்ம இங்கே பார்க்கலாம். இட்ஸ் ஈக்குவல் டு சம் எஸ்கியூ அப்படின்னு போட்டுட்டு ஸ்கொயர் நம்பர் 1 நம்பர் 2 இதை ரெண்டையும் போட்டோம் அப்படின்னா இப்போ 40 அப்படின்ற ரிசல்ட் வருதா? ஓகே, வருதா? இது மாதிரி இப்போ இந்த ஃபார்முலாஸ் நீங்கள் யூஸ் பண்ணி அப்படி எல்லாத்துக்கும் கொடுத்தீங்க அப்படின்னா எல்லாத்துக்கும் சேம் அப்படி வரும். எல்லாத்துக்கும் அதே மாதிரி தான் வந்திருக்கா அப்படின்னு நீங்கள் வேணால் இனிஷியலாக மேனுவலாக கால்குலேஷன் பண்ணி பார்த்துக்கோங்க. இதான் சம் எஸ்கியூ. எஸ்கியூனா ஸ்கொயர்டு அப்படின்னு சொல்லுவாங்க. 2 நம்பரையும் தனித்தனியாக ஸ்கொயர் பண்ணி அப்புறம் ஆட் பண்ணுது, அதான் சம் எஸ்கியூ ஃபங்க்ஷனோட ஒர்க். சரியா, இந்த ஃபார்முலா நல்லா புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அடுத்தது வந்து இப்போ நம்ம சம் எக்ஸ் மைனஸ் ஒய் ஸ்கொயர் பார்க்கலாம். அந்த ஃபார்முலா வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ஒரு நான் டேபிள் டிஃபால்ட்டாக கொடுத்து வச்சுருக்கேன். இதை பார்த்துங்க, சம்மு எக்ஸு எம் ஒய் அப்படின்னா என்ன மீனிங் அப்படின்னா, எம்னா மைனஸை குறிக்கும், மைனஸோட முதல் எழுத்து தான் எம். அதனால் எக்ஸுங்கிறது ஒரு மேட்ரிக்ஸு, ஒய்ன்றது ஒரு மேட்ரிக்ஸ் அப்படின்னு நீங்கள் வச்சுக்கலாம். ரெண்டையும் மைனஸ் பண்ணி அதை ஸ்கொயர் பண்ணால், இப்போ எக்ஸ் மேட்ரிக்ஸை வந்து எக்ஸ் மேட்ரிக்ஸில் ஏ பி மைனஸ் சின்னு ஒரு வேல்யூ இருக்கும், அதை மைனஸ் பண்ணி அதில் வர வேல்யூயை ஸ்கொயர் பண்ணிடும். அதேமாரி இங்கே கொடுத்துருக்கோம் பாருங்கள், அரே 1 அரே 2ல் ஏபின்னு ஒரு வேல்யூ, இது ஒரு அரே, இந்த க்ரீன் கலரில் இருக்கிறது ஒரு அரே, இந்த ப்ளூ கலரில் இருக்கிறது ஒரு அரே. சரி, அப்படின்னு இதில் ஏபி அப்படின்றது ஒரு அரேக்குள்ள 2 நம்பரு. அதேமாரி அரே 2ல் சிடி அப்படின்றது 2. இது ஒரு மேட்ரிக்ஸ் மாதிரி நீங்கள் வச்சுக்கோங்க. இப்போ நான் இதில் என்ன பண்ணுறேன் அப்படின்னா பாருங்கள், ஃபஸ்ட்டு நான் ஃபார்முலா யூஸ் பண்ணிடுறேன், அது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத பார்க்கலாம். சம் எக்ஸ் எம் ஒய் ஸ்கொயர், சரி, இந்த ஃபார்முலா நம்ம பார்க்குறோம். ஃபஸ்ட்டு அரே எக்ஸ்ன்னு கேட்குது இல்லையா, அரே எக்ஸ்னால் இது வந்து அரே எக்ஸு. சரியா, இந்த அரே வந்து அரே 1ங்கிறத எக்ஸ்ன்னு வச்சுக்கோங்க. சரியா, அரே 2ங்கிறத ஒய்ன்னு வச்சுக்கோங்க, கமா ஒய். இதை கொடுத்துட்டு நான் இப்படி பண்ணிட்டேன் அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா 17 அப்படின்றது நமக்கு ஆன்சர் வந்துருக்கு. சரியா, அப்போ எப்படி அது ஒர்க் ஆகுது அப்படின்னு பாருங்கள். ஏ வந்து 5 மைனஸ் சி 4. சரியா, 5யும் 4யும் மைனஸ் பண்ணுறோம் அப்படின்னா என்ன வரும்? 1 வரும் இல்லையா. 1 ஸ்கொயர் பண்ணோம் அப்படின்னா 1 தான். அப்புறம் 3 மைனஸ் 7 4. சரியா, 4 ஸ்கொயர் பண்ணோம் அப்படின்னா 16. அப்போ 16 ஒன்றையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா 17. சரியா, 17 வந்துடுச்சு இல்லையா நம்மளுக்கு. ஸோ இதுதான் வந்து இந்த மாதிரி, அதாவது இங்கே எக்ஸு மேட்ரிக்ஸில் ஃபஸ்ட்டு வேல்யூயும் ஒய் மேட்ரிக்ஸ் ஃபஸ்ட்டு வேல்யூலையும் ரெண்டையும் மைனஸ் பண்ணும். அதை மைனஸ் பண்ணி வர வேல்யூலே அந்த வேல்யூக்கு ஸ்கொயர்டு எடுத்துக்கும். அதேமாரி எக்ஸ் வேல்யூ 2 வேல்யூவும் ஒய் வேல்யூ 2 வேல்யூ மைனஸ் பண்ணி அதில் வர வேல்யூ ஸ்கொயர்டு எடுத்து இதை ரெண்டையும் ஆட் பண்ணிச்சு அப்படின்னா அதுதான் எக்ஸு மைனஸ் ஒய் அப்படின்றது. ஆக்சுவலி இங்கே வந்து ஃபார்முலா இங்கே மைனஸ் அப்படின்றது இதை தான் குறிக்கும். இங்கே இருக்கிற ப்ளஸ்ஸை வந்து நீங்கள் இது பண்ணிக்காதீங்க. இது ஒரு மேட்ரிக்ஸ், இது ஒரு மேட்ரிக்ஸ். சரியா, இதான் இப்போ இந்த 17 அப்படின்றது இங்கே வந்துச்சு இல்லையா.
இதை அப்படியே நீங்கள் ட்ரா பண்ணீங்க அப்படின்னா எல்லாத்துக்கும் அதே மாதிரி சேமாக வரும். நீங்கள் வேணால் மேனுவலாக கால்குலேட் பண்ணிக்கோங்க, கரெக்டாக வந்துருக்கும் எல்லாத்துக்குமே. இது வந்து எக்ஸ் மைனஸ் ஒய் ஸ்கொயர்டு அந்த வேல்யூ எப்படி கண்டுபிடிக்குது, ரெண்டு மேட்ரிக்ஸை ப்ளஸ் பண்ணி ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணுது, அதுதான் இதோட இந்த ஃபங்க்ஷனோட வேலை. ஓகேவா? அடுத்தது ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா சம் எக்ஸ் ஸ்கொயர்டு மைனஸ் ஒய் ஸ்கொயர்டு அப்படின்ற அடுத்த ஃபார்முலா. அதுக்கும் என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிம்பிளாக இங்கே பார்த்தீங்கனாலே புரியும். அங்கே வந்து எக்ஸ் வேல்யூ, அதாவது ஏ வேல்யூவும் சி வேல்யூ மைனஸ் பண்ணி வர வேல்யூ நம்ம ஸ்கொயர் பண்ணியிருக்கோம் முன்னாடி பார்த்த ஃபார்முலாவில். இதில் என்ன பண்ணுறோம், ஏ வேல்யூ ஸ்கொயர் பண்ணுறோம், சி வேல்யூ ஸ்கொயர் பண்ணி அதுக்கப்புறமா அதை ரெண்டையும் மைனஸ் பண்ணுறோம். அதேமாரி தான் ஒய்லையும் அதே மாதிரி பண்ணி ரெண்டு வேல்யூ டோட்டல் பண்ணுறோம். இப்போ எக்ஸாம்பிள் பாருங்கள், இது மேட்ரிக்ஸ், இந்த ரெண்டு வேல்யூ எக்ஸ்ன்னு வச்சுக்குவோம், இது ரெண்டும் ஒய்ன்னு வச்சுக்குவோம். இப்போ 5 வந்து ஸ்கொயர் பண்ணோம் அப்படின்னா 25, கரெக்டாக 25. 4 வந்து ஸ்கொயர் பண்ணோம் அப்படின்னா 16. அப்போ சீக்வல் 25 மைனஸ் 16 அப்படின்னா நமக்கு 9 அப்படின்ற வேல்யூ வந்துடுச்சு. அப்போ இது வந்து எக்ஸ் வேல்யூன்னு வச்சுக்குவோம், இது வந்து எக்ஸ் வேல்யூ. அடுத்தது ஒய் வேல்யூனா 7, அதாவது 7 49 இல்லையா, 49 மைனஸ் 3 9. இப்போ இதை கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா இது வந்து ஒய் வேல்யூ. இதை ரெண்டையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 49ங்கிற ஆன்சர் வந்துடுது இல்லையா. ஸோ இந்த ஆன்சர் தான் நமக்கு இங்கே வரணும். இது வருதா அப்படின்றத நம்ம பார்க்கலாம். சம் எக்ஸ் ஸ்கொயர்டு மைனஸ் இந்த ஃபார்முலா தான். இப்போ இது வந்து அரே 1ங்கிறது எக்ஸ்ன்னு நீங்கள் வச்சுக்கலாம், நான் 1ன்னு சொல்கிறேன். இது கமா, அதாவது இது வந்து எக்ஸ், இது ரெண்டும் எக்ஸ் வேல்யூ, கமா இது ரெண்டும் ஒய் வேல்யூ. ஓகேவா? இப்போ நமக்கு ஆன்சர் வந்து 49 வந்துச்சு இல்லையா. ஸோ இந்த மாதிரி பண்ணோம் அப்படின்னா இந்த வேல்யூ ஸ்கொயர் பண்ணுது, இந்த வேல்யூ ஸ்கொயர் பண்ணி ரெண்டு வேல்யூ மைனஸ் பண்ணுறோம், அதேமாதிரி இதையும் ஸ்கொயர் பண்ணி மைனஸ் பண்ணுறோம். ஸோ இப்போ உங்களுக்கு இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதை வந்து நான் இப்போ அப்படியே ட்ராப் பண்ணேன் அப்படின்னா எல்லாமே வந்துடும். நீங்கள் இதில் ஏதாவது மைனஸில் வருது அப்படின்னா மைனஸில் வரத்துக்கும் வாய்ப்பு இருக்குது, ஏன்னா மைனஸ் வேல்யூ பெருசாக இருந்தது அப்படின்னா மைனஸ் வேல்யூ வரத்துக்கும் வாய்ப்பு இருக்குது. நீங்கள் மேனுவலாக கால்குலேட் பண்ணீங்க அப்படின்னா இது உங்களுக்கு புரிஞ்சிடும். மேனுவலாக கால்குலேட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா இது ஈஸியாக உங்களுக்கு புரிய வந்துடும் நினைக்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சம் எக்ஸ் ஸ்கொயர்டு பி ஒய் ஸ்கொயர்டு, அதாவது இந்த ஃபார்முலாவை பார்க்கலாம். இது வந்து என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதே சேம் தான். இங்கே முன்னாடி எல்லாத்தையும் மைனஸ் பண்ணோம், இப்போ ப்ளஸ் பண்ணுறோம், அவ்வளோதான். இப்போ இதுக்கு முன்னாடி பார்த்த ஃபார்முலா அதே சேம் தான். அங்கே வந்து மைனஸ் பண்ணோம், இங்கே ப்ளஸ் பண்ணுறோம், அவ்வளோதான். இப்போ எக்ஸாம்பிள் பாருங்கள். ஃபஸ்ட்டு சீக்வல் டு 5 × 5 ஸ்கொயர் பண்ணோம்னா 25 ப்ளஸ் 4 × 16 16 ப்ளஸ் ஓகே 41. அடுத்தது 3 × 3 9 ப்ளஸ் 7 × 49 49 58 வருது இல்லையா. இப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா என்ன வருது, 99 அப்படின்றது. இந்த 99 தான் இந்த இந்த ஃபார்முலாவுக்கு நம்ம இந்த காலத்தில் பண்ணோம் அப்படின்னா ஆன்சர் வரும். அது வருதா அப்படின்றத நம்ம பார்க்கலாம். நான் இங்கே நல்லாவே தெளிவாக கொடுத்துருக்கேன். வேறு ஏதாவது இதில் உங்களுக்கு புரியல அப்படின்னா கமெண்டில் சொல்லுங்கள். ஃபஸ்ட்டு வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா சீக்வல் சம் x2 py2 இந்த ஃபார்முலா நான் யூஸ் பண்ணுறேன். p அப்படின்றது இந்த இடத்துல ப்ளஸ்ஸு அப்படின்றதுக்கான ப்ளஸ் அப்படின்றது தான் அந்த p அப்படின்றது போட்டுருவாங்க. இப்போ எக்ஸு மேட்ரிக்ஸ் ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணிட்டேன், கமா இது வந்து ஒய். இப்போ கொடுத்தோம் அப்படின்னா 99 அப்படின்ற ஆன்சர் நமக்கு வந்துடுச்சு. இதை நீங்கள் அப்படியே ட்ரா பண்ணிங்க அப்படின்னா எல்லாத்துக்குமே வந்துடும். இதுதான் இதோட ஆன்சர். ஓகே, இப்போ சம்மில் இருக்கிற சம் ரிலேட்டடாக இருக்கிற எல்லா ஃபார்முலாவும் இந்த வீடியோவில் நம்ம தரவாக பார்த்துருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த வீடியோவில் இன்னொரு ஃபங்க்ஷன் பற்றி நம்ம பார்ப்போம்.